உலகத்துல யாருடைய உயிரையும் எடுக்கிற உரிமை யார் கையிலையும் கிடையாது. அது ஏன் போலீஸ் கையிலும் கிடையாது, சராசரி மனிதர்களையும் கிடையாது. எங்க அப்பாவாகிய வீரப்பன் கையிலே கூட கிடையாதுங்கிறது இந்த வெப்சீரிஸ்ல வந்து வீரப்பன் மகன் சொல்லக்கூடிய டயலாக் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளை வந்து உள்ள ரொம்ப இழுத்து கொண்டு போய் இதை பார்க்க வைக்கிறதுக்கும் மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு. இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் தகவல்கள், நிறைய உண்மையான விஷயங்கள் வந்து அடுக்கடுக்கா வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த வெப்சீரிஸை நீங்க பாருங்க. நம்ம இது வரைக்கும் எந்த வெப்சீரிஸையோ படத்தையுமே வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சொன்னதில்ல. இதை நீங்க கண்டிப்பா பாருங்க. அவ்வளோ விஷயங்கள் டீட்டெயிலிங் இதுல இருக்கு. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அன்பிற்கினிய ஜெனிரோ புதுமாய் சுற்றுத்துணையாக உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய முயற்சி. இந்த நிகழ்ச்சியில் ஜிபேவில் வழியாக இருக்கிற ஒரு வெப்சீரிஸ் வந்து வீரப்பனை பற்றிய ஒரு வெப்சீரிஸ், கூஸ் முனிசாமி வீரப்பன். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, இப்போ நம்ம அந்த வீரப்பனுடைய ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒருதலை பட்சமா வந்து ஒரு தரப்பு இந்த நியாயத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு வெப்சீரிஸ் கிடையாது. எல்லா தரப்பட்ட நியாயங்களையும் அவங்களுடைய கேள்விகளையும் வைக்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸா தான் இருக்கு. இது அப்படிதான் வந்து நீட்டா எடுத்திருக்காங்க. ஏன் சொல்றேன்னா வந்து இதுல பாத்தீங்கன்னா வீரப்பன் ஒரு பக்கம் பேசுவார், இன்னொரு பக்கம் அரசாங்க தரப்புல ஒரு நியாயங்கள் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வாதாடின வக்கீல் பேசுவாங்க, சமூக ஆர்வலர் பேசுவாங்க, அதுக்கப்புறம் பொதுமக்கள் பேசுவாங்க, அதுல பாதிக்கப்பட்டவங்க பேசுவாங்க, வீரப்பனோட மகள் பேசுவாங்க, இப்படி எல்லா தரப்பட்ட மக்கள் பேசுவாங்க. அப்புறம் வந்து நாம் தமிழர் இயக்குனர் சீமான் அவர்களும் ஒரு சில இடங்கள்ல பேசுவார். இப்படி வந்து பலதரப்பட்டவருடைய கருத்துக்கள் கூட்டு கோப்பா வரனால வந்து இது எல்லா தரப்பத்து நியாய கேள்விகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கேட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம வந்து ஃபைனலாக டிசைட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு பயணிக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாகவும் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாகவும் ரொம்ப டீட்டெயிலிங் கொடுத்ததுல வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நீட்டாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கு இது பார்க்கும்போது. ஏன்னா ஒவ்வொரு எபிசோடுமே வந்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப வந்து பூஸ்ட் பம்பு கிளக்குற அளவுக்கு நிறைய விஷயங்களை பரபரப்பாக கொண்டு போயிருக்காங்க சொல்லலாம். அதுக்காக இந்த டீமுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு பாராட்ட சொல்லலாம். ஏன்னா வந்து இதை வந்து இயக்குனர் வந்து சரத் ஜோதி அவர்கள் இயக்கியிருக்காங்க, வந்து ரொம்ப நீட்டாகவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எந்த காலகட்டத்தில் நடந்துச்சோ அதை லைவாக கொண்டு வராமல் அதை ஒரு கோப்பு காட்சிகளை கொண்டு வந்ததும், அதே மாதிரி லைவாக கொண்டு வர காட்சிகளையும் லைவாக கொண்டு வந்துட்டு கோப்பு காட்சி டைமுக்கு வந்து லைவாக கொடுத்ததையும் ரொம்ப குழப்பாம நீட்டாகவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டீசெண்டாகவும் ரொம்ப பார்க்க சுவாரஸ்யமாகவும் இருக்குது. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து இதை வந்து நடந்த விஷயத்தை அப்படியே வந்து ரியலாக கொடுத்துருக்காங்க. யாருக்கும் சாதகம் பாதகம் இல்லாமல் அரசியல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கொடுத்ததுல வந்து இந்த டீம் வந்து ரொம்ப சக்ஸஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து கேமரா ஒர்க் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப டீசெண்டான ஒரு கேமரா ஒர்க்கு. நிறைய இடங்கள்ல ஃபாரஸ்ட்டை வந்து எப்படி காமிக்கணும், எப்படி ஒரு ஒயிட் ஆங்கிள் சாப்பிடணும், எங்கே வந்து ஒரு ஒரு ஏரியல் ஷாட் காமிக்குங்கிற விஷயத்தை ரொம்ப வந்து சூப்பராகவே கேட்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த காடுகள் எப்படி இருக்கும், அந்த மக்களுடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ண விஷயத்த ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. எடிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். எடிட்டிங் கட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த லைவ் காட்சி, அந்த பழைய காட்சி, கோப்பு காட்சி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக எடிட் பண்ணி சேர்க்கணும். அதுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு டீட்டெயிலிங்கான விஷயத்தை வந்து சூப்பராகவே போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து வீரப்பன் பேசக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுக்கும் அது பேக்ட்ராப் வந்து மியூசிக் கொடுத்த விஷயங்களையும் சரி, சவுண்ட் மிக்சிங் இது ரொம்ப நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்படி பார்க்கும்போது இது டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்கு. அப்புறம் வந்து இதுக்கு வந்து கூடுதல் கவனமாக வந்து ஒரு சில ஸ்டோரி டிஸ்கஷனில் வந்து ஒரு சில பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயச்சந்திரன் ஆஷ்மி, அப்புறம் வந்து பிரபா அவதின்னு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தர் ஒர்க் பண்ணி 3 பேர் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ மெயின் கோருக்குள்ள என்ன சொல்ல வராங்கிறது பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வீரப்பன் எப்படி எங்க உருவாகினாரு, அவருடைய தோற்றம் என்ன, அவருடைய முடிவுங்கிற விஷயத்த வந்து இதுல வந்து ஃபுல்லா சொல்லலை. ஆனால் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்டேஜோட தான் முடிச்சிருக்காங்க. ஏன்னா அடுத்த இது வந்து அது தொடரணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து இது ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுல வீரப்பன் எந்த ஊர்ல பிறந்தாரு, அவர் எப்படி வளர்ந்தாரு, அவரோட ஃபேமிலி எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி இந்த இதுக்குள்ள வந்தாருங்கிற விஷயத்தை போர்ட்ரேட் பண்ண விஷயமா இருக்கணும். எப்படி வந்து தந்தத்தை வந்து எடுக்க போனாரு, அது எந்த மாதிரி ஒரு விளைவுகளை உருவாகுச்சு, அது இதுக்கான அரசியல் காரணங்கிற விஷயத்தெல்லாம் சூப்பராகவே போர்ட்ரேட் பண்ணாங்க. அப்புறம் எப்படி வந்து இவர் வந்து சந்தன மரத்தை கடத்தினாரு, மற்ற கொலைகள் பண்ணாருங்கிற விஷயங்களுக்கு அவர் தரப்பு நியாயங்கள் என்ன, கவர்மெண்ட் வைக்கிற நியாயம் என்ன, பொதுமக்கள் நியாயம்ங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சூப்பராகவே எலிவேட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. மிக முக்கியமாக சொல்லணும்னா இந்த எபிசோட்ல வந்து 3வது 4வது எபிசோட்ல வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு முக்கியமான விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பா வந்து இந்த சூழ்நிலையை உருவாக்குனது யாரு, வீரப்பனை உருவாக்குனது யாரு, யாரு காரணம், இதுக்கு யாருக்கான
ஒரு சூழ்நிலை வந்து வீரப்பன் உருவாக்கி வச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அரசியல் தரவுகளோட சொன்னது. இந்த அரசு வந்து யாருக்காக இயங்கிட்டு இருக்கு, வீரப்பன் யாருக்காக இயங்கினார், எந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலையில் இருந்தாரு, அப்ப யார் ஆட்சி நடந்துச்சுங்கிற விஷயத்தை போர்ட்ரேட் பண்ண விஷயமும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எதையுமே மறைக்காம லைவாக காமிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னதுக்காகவே கண்டிப்பா நம்ம இந்த டீமுக்கு இன்னொரு பாராட்டுகள் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா வந்து சந்தன மரத்தை வந்து அங்கிருந்து காடுல கடத்தி சென்னை ஹார்பர்ல கொண்டு வரலாம் லேசான காரியம் இல்லை. அப்போ உள்ள வனத்துறை அமைச்சர் மூலியமா தான் இது வந்திருக்குங்கிறது ஒரு போர்ட்ரேட் பண்ணி சீப்பாகவே சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். பட் ஆனா வந்து நீங்க தெரிஞ்சா நீங்க உங்க மைண்டோட வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட விஷயங்களும் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா பேரை சொல்லாம வந்து அதுல வந்து மியூட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நடந்திருக்கு, வீரப்பன் வந்து எப்படி 1 by 1 வந்து கொலகாரனா மாறுறாரு, அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பெங்களூர் கவர்மெண்ட்டும் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் எப்படி வந்து சேர்ந்து இவங்க வந்து தாக்குதல் நடத்தாங்க விஷயத்த ரொம்ப போர்ட்ரேட் பண்ணி அட்டகாசம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதுக்காக வந்து பொதுமக்களை எப்படி சித்திரவதை பண்ணாங்கிற விஷயத்த வந்து எடுத்த விதமாக்கும் அதை காட்சிப்படுத்தின விதமாக்கும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். மக்களும் சரி, ஆண்கள் பெண்களை எப்படி சித்திரவதை செஞ்சாங்க, நிர்வாணப்படுத்தி வந்து அவங்கள கொடுமைப்படுத்துங்கிற விஷயத்த வந்து எடுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் இதுல வந்து நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷாப்னுங்கிற ஒரு விஷயத்த வந்து காமிக்கிற இடமா இருக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு வந்து நம்ம வெற்றிமாறன் படமான விடுதலை படத்தை ஞாபகம் வந்துச்சு. அப்படிப்பட்ட காட்சியமைப்புகள் இதுல எக்கச்சக்கமா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல வந்து அடுத்தடுத்தது வந்து அரசியல் விஷயங்களை வந்து நம்மளை வந்து கோர்வையா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இது நிறையவே இருக்கு. எபிசோடுல ரொம்ப நெகிழ்வான நிகழ்ச்சிகளும் காட்சியமைப்புகளும் நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து ஆத்திர அடைகிற அளவுக்கு நிறைய காட்சியமைப்புகள் இதுல வந்து உண்மை சம்பவத்துல கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப நெகிழ்வான விஷயம் நான் சொல்லணும்னா வந்து வீரப்பன் மகளும் வந்து இந்த பாதிக்கப்பட்ட போலீஸ்கார மகளும் வந்து பேசக்கூடிய ஆப்போசிட் பேசுவாங்க. ஆனா அது பார்க்க ஆப்போசிட்டாக ஒரே இடத்துல நின்று பேசுறாங்களான்னு தெரியாது. அப்ப வந்து அந்த பாதிக்கப்பட்ட போலீஸ்காரோட மகளுக்கு என்னை அவங்கள பார்த்தா நான் கேட்கணும், எதுக்கு எங்க அப்பாவை கொன்றீங்க, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஆனதுக்கு நீங்க தானே காரணம், ஆனா அவங்கள தண்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதா இருக்கட்டும். அதுக்கு எதிர்த்தரப்பு வந்து வீரப்பன் மகள் வந்து அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் மகள் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல யார் எடுக்கிற உயிரும் யாருக்கும் உரிமை கிடையாது, அது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோட கையில தான் இருக்கு, அது வந்து எங்க அப்பாவா இருந்தாலும் சரி தான், போலீஸா இருந்தாலும் யாருக்கும் அந்த உரிமை கிடையாது, அது தப்பு தான் அப்படிங்கிற சொன்ன விஷயமா இருக்குது. அது வீரப்பன் மகளே சொன்னதுதான் ஒரு அட்டகாசமான ஒரு வசனம் இருக்கலாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4வது 3வது எபிசோடு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒர்க் ஷாப்னு ஒரு விஷயத்துல வந்து எப்படி வந்து இந்த மக்களை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க, ரொம்ப பாலியல் வல்லுறவு எக்கச்சக்கமாகவே பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை வந்து சொன்ன விஷயமா இருக்கட்டும், அதை காட்சிப்படுத்தின விஷயமா இருக்கட்டும், ரொம்ப நீட்டாக இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 40 பேரை வந்து இந்த காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் பாலியல் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாத்துங்க. அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்து அவங்களுக்கு வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த துன்பத்தை இவ்வளத்தையும் அனுபவிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு பயனும் அடையாம தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து வீரப்பன் மூலியமா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கேரளா இது சாரி கர்நாடக கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபா வந்து இழப்பீடு கொடுக்குன்னு சொல்லி அவர் வந்து ஏற்பாடு பண்ணாரு. ஆனா அதுக்கான முழு தொகையுமே இன்னும் கொடுக்காம இருக்குது ஒரு வேதனைக்கான ஒரு விஷயம் தான். இதுல பாதிப்படைஞ்சவங்களையே வந்து குற்றவாளியாகி சிறையில் அடைச்சு வச்சிருந்திருக்காங்க ரொம்ப வருஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலையிட்டு தான் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆனா பாதிப்புக்கு உள்ளான வந்து அரசு அதிகாரிகளோ காவல்துறையிலோ அவங்க மீது எந்த வழக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காம அப்பயே விட்டுட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அப்ப இருந்த அரசு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 108 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து செலவழிச்சு அதுக்கான நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. வீடு, நகை, பணம் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு உயர் பதவியெல்லாம் கொடுத்து வந்து இதுக்கு காரணமானவங்க, இதுக்கு யார் யார் செயல்பட்டாங்க, வீரப்பனை வந்து பிடிக்கிறதுங்கிற விஷயங்களுக்கு பண்ணியிருக்காங்க. வீரப்பனை பிடிக்கிறதுக்கு மட்டுமே 300 கோடிக்கு மேல செலவழிச்சிருக்காங்க ஒரு விஷயத்த இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப 300 கோடிக்கு என்னதான் அதுல செலவு பண்ணாங்கிற விஷயத்த வந்து கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான அரசியல் தரவுகள் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இதுல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து நீங்க வந்து ஒரு அரசியல் தரமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புரியணும், தெரியணும். வீரப்பன்கிற யாரு, அவனுடைய விஷயம் என்ன, அவன் ஏன் வந்து இப்படி ஒரு கொடூரமானவன வந்து கொலைகாரனா மாறின விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க பாருங்க. இதுக்கு அரசியல் எவ்வளவு வந்து ஒரு காரணமா இருந்திருக்கு, அரசியல்வாதிகளும் அப்ப இருக்கிற முதல்வர்களும் எப்படி ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக இது பண்ணாங்க ஒரு விஷயத்தை பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கும். ஒரு சீன்லாம் வந்து வீரப்பன் தைரியமா வந்து அப்போ உள்ள முதலமைச்சர் ஒரு ஒரு சவால் விடுவார். அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்பமான விஷயம். அதுதான் அவருக்கு பெரிய ஃபீட்பேக்காகவும் ஆன விஷயமாவும் இருந்துச்சு 2 பேருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இதுல காட்சியமைப்பா இருந்திருக்கு. எனக்கு வந்து இந்த வெப்சீரிஸ்ல ரொம்ப ஒரு நெருடலா தெரிஞ்ச விஷயம்னா அது 6th வெப்சீரிஸ் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் விஷயங்களையும் ஒரு அரசியல் தலைவரை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து அது எனக்கு உண்மைக்கு நெருக்கமா இல்லை, கொஞ்சம் அந்நியப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் இதுல இருந்துச்சு. மற்றபடி இதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெப்சீரிஸ் தான். இதுல வந்து கண்டிப்பா வந்து அடல் கண்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதனால வந்து பெரியவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு டீசென்டான வெப்சீரிஸ் தான். கண்டிப்பா நீங்க பாருங்க, மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.